மோசே சொல்றான், ஆண்டவரே நான் பார்வோனுக்கு முன்னால போய் நிக்கிறேன், ஆனா நான் எப்படி என்ன அறிமுகப்படுத்திக் கொள்வது? ஹவு டு ஐ அட்ரஸ் மை செல்ஃப்? ஆண்டவர் சொல்லி, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என்ன தெரியுமா அர்த்தம்? மோசே, நீ எகிப்தை விட்டு வெளியே ஓடி வரும் பொழுது உன் அட்ரஸ் வேற. என்ன உன் அட்ரஸ்? நீ எபிரேயனாய் பிறந்து எகிப்தியர் வீட்டில் வளர்ந்தவன், நல்ல வில்வித்தைக்காரன், அதுதான் உன் அட்ரஸ். எகிப்தை விட்டு நீ வெளியே வரும்போது உன் அட்ரஸ் ஒரு கொலைகாரன். ஆனா அதே எகிப்திற்கு இப்ப நான் உன்னை திருப்பி அனுப்புறேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? உனக்கு பழைய பட்டங்கள் கிடையாது, இனிமே உன் முகவரி வேற. என் சமூகமே உனக்கு முகவரி. மை பிரசன்ஸ் will be your address. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 மாதங்கள் தேவ பிரசன்னத்திற்கு ஒரு குறைவு இல்லைங்க. நம்ம வீட்டில், நம்ம வெளியே போனாலும், கடைக்கு போனாலும், என்ன செய்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை திவ்யமாய் நிறைத்திருந்தது அல்லவா? அவர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அவர் பிரசன்னம் தான் நமக்கு முகவரி. சர்ச் ஆஃப் க்ளோரிக்கு ஒரு அட்ரஸ் உண்டு. அந்த சபையில் எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் இருக்கிறது. God's presence has always filled that church. நம்முடைய திறமைக்காக, தாளந்திற்காக நம்ம அறியப்படக்கூடாது, அது மாறும். ஆனால் தேவ பிரசன்னத்திற்காக ஒரு மனிதன் அறியப்படும் பொழுது அது பெர்மனண்டா இருக்கும். நூற்றாண்டுகள் போனாலும் அந்த அடையாளம், அந்த முகவரி மாறவே மாறாது. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. இதை உணர்ந்தவங்க மட்டும் சொல்லுங்களேன். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி, எஸ் டாடி, அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. நிறைய பேர் நீங்க அழைக்கப்படல, நீங்க ஊழியத்திற்கு தகுதி இல்லை, உங்களால் அதை செய்ய முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்கங்க. அந்த நேரத்தில் நம்மளால ஒண்ணுமே நிரூபிக்க முடியாது. வாட் ப்ரூஃப் கேன் வி சப்மிட்? பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்டா? இல்லை என்னால் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும்னா? இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு ப்ரூஃப். அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. உங்க மேல அழைப்பு இருக்குன்னு அவர் பிரசன்னம் நிரூபிக்குங்க. நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவருடைய பிரசன்னம் நிரூபிக்கும். கிரவுண்ட் ரியாலிட்டி மே பி டிஃபரெண்ட், பட் ஹெவன்ஸ் ரியாலிட்டி அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நம்முடைய சபை அழைக்கப்பட்டது, நம்முடைய சபை நியமிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக, இந்த தென் இந்தியாவிற்காக, வட இந்தியாவிற்காக, நம்முடைய தேசத்திற்காக இந்த சபை நியமிக்கப்பட்டது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிரூபிப்பார். His presence will prove. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? அவருடைய பிரசன்னம் மட்டும்தாங்க எனக்கு ஆதாரம், அவருடைய பிரசன்னம் மட்டும்தாங்க நிரூபணம், அவருடைய பிரசன்னம் மட்டும்தாங்க எனக்கு ஆதரவு. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர்,
என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. சத்தமா உங்க உங்க பிரசன்னம். ஓ கைகளை உயர்த்தி உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் தான் எனது. Come on, குடும்பமாய் கைகளை உயர்த்தி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீங்க பாடுங்க குடும்பமா. உங்க எனக்கு is filling you right now. ஷரபலவரஹந்திரதி அந்தரே. உங்க பிரசன்னம் தான். ஓ அழைத்த நாள் முதல் என்னை விலகாமல் என்னோடு இருக்கும் வாக்குத்தத்தமே உங்க பிரசன்னம் தான் டாடி. ஓ உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. சொல்லுங்க உங்க போங்க. உங்க பிரசன்னம் தான். ஓஹோ உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க உங்க Can you please lift your hands with me? Even as the presence of God is very thick around us right now. அவருடைய பிரசன்னம் சில சமயம் it is very thick, which means you can't even move, you can't control yourself. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. சாலமோன் தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்த பொழுது ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. That thick it was. They ran out of words. They ran out of plans. அவ்வளவு பெரிய தேவாலயத்தின் பிரதிஷ்டை, அவ்வளவு நேர்த்தியாய் திட்டம் பண்ணியிருப்பாங்க. நூற்றுக்கணக்கான பிரதான ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஷெட்யூல் கையில வச்சிருப்பாங்க, யார் பாடணும், யார் வேதம் வாசிக்கணும்னு. ஆனால் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்த உடனே they ran out of control. அவர்களுடைய பிளான்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியில பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 மாசம் சூழ்நிலையை வைத்து நீங்க உங்க குடும்பத்திற்கு சபைக்கு சில கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து சில பிளான்ஸ் வச்சிருப்பீங்க. லெட் மீ டெல் யூ, பிரசன்ஸ் இப்ப இறங்கி வருது, எல்லா பிளான்ஸையும் மாற்றும். பெரிய க்ளோரி இறங்கி வருதுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்த உடனே என்ன தெரியுமாச்சு? வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து உங்க அற்புதம் வானத்துல இருக்குங்க, அப்பாட்ட இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அப்பா கையில இருக்கு. நம்ம கிரவுண்ட்ல தேடிட்டு இருக்கோம், ஹெவன்ல தேடுங்க. ஹெவன்ஸ் ரியாலிட்டியை வைத்து பாருங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம மாம்சம் சொல்லும் நம்ம கூட ஆண்டவர் இல்லையோன்னு. ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டியில வெறும் 5 அப்போ 2 மீனை வச்சு இத்தனை பேரை போஷிக்க முடியுமா? ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டியில ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது 5000 பெருகும். ராகாஷி பாபாலா ரோஹோடா கோட்டேரே ஷடரபலா ரதிஹாந்தனா. Church of Glory, I prophesy in Jesus name, கிரவுண்ட் ரியாலிட்டி ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து மாற்றுகிறார். ஹெவன்ஸ் ரியாலிட்டி இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, நீங்க வளர்ந்ததை இப்போ இருக்கிறத பேங்க் பேலன்ஸை வைத்து நீங்க ஒருபொழுது உங்க ஃபியூச்சரை பிளான் பண்ணாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய பிரசன்னத்தை வச்சு பிளான் பண்ணுங்க. இப்போ அப்பாவுடைய மகிமை இறங்கி வருது. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி,
உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எங்க தகுதி. ஓ ஆண்டவர் என் மனதில் ஏவுகிறதுனால சொல்றேன், இருக்கிற இடத்துல உங்களால் எழுந்து நிற்க முடிந்தாலும் இல்லைங்க, இல்லை இருக்கிற இடத்துல குடும்பமாய் கைகளை கோர்த்து கொள்ளுங்க, கோர்த்து உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு 2 minutes we're just going to speak in tongues and allow the Spirit of the Lord to apply His plans. அடுத்த 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசிட்டே இருப்போம். கிரவுண்ட் ரியாலிட்டி ஆண்டவர் சுக்குநூறாய் உடைக்கிறார். சில ஊழியர்கள் கூட சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்படி ஆயிடுச்சு, கவர்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு, தேசம் இப்படி ஆயிடுச்சு, சர்ச் நடக்கல. கிரவுண்ட் ரியாலிட்டி ஆண்டவர் பிரேக் பண்றாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி 10+2 தான், ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டி 12. ஹோல் முழுமையாய் பார்க்கிறது. சத்தமா சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ரபாலா ரகாலா ஷேகேட்டரே ஷெரேபோலா மான்டினானா ரகாடா திலாதேஹே ரகாலா பாஷோகோட்டோரோ போலோபோ ரபாடா மனா மனாலா ரதிகா தலதியாட்டே ரதியோ ரடாகாலா ரகா ஷிகேட்டரே ரெபோலோ மோனோ ஹொன்டாராதாரே ரபாடா திராதிஹோ ஸ்ரேதியா நமன் கட்டரே ரஹோட்டோரோ prohoteri bahat rekantene. Just keep doing that. Keep talking in tongues for the next 1 minute. Rekele shike. It's breaking, it's breaking, it's breaking. Ground reality is being broken right now in Jesus name. Ora paba laba ground reality udaigirathu. Rakalele rakalaba shetere. அடுத்த மாசம் லோனை எப்படி கட்டுவேன், அடுத்த மாசம் கடனை எப்படி திருப்பி கொடுப்பேன்னு யோசிக்கிறீங்களே என் குடும்ப தலைவரே, கர்த்தர் உங்க கூட இப்ப பேசுறார். கிரவுண்ட் ரியாலிட்டி ஆண்டவர் உடைக்கிறார். Rapala rapala rihetere delele rakamana mashikatele rakutarade ratabaru labari handelele rikadabala handulaba. எலியா அந்த விறகுகளின் மேல தண்ணீர் ஊற்ற சொன்னான். தண்ணீரால நனைக்கப்பட்ட ஒரு விறகு எரிவது ஒரு அசாத்தியமான காரியம், இம்பாசிபிள் திங். ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டி இறங்கி வரும் பொழுது அந்த தண்ணீரை கூட அந்த அக்கினி நக்கி போட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தண்ணீர் நிறைந்த ஈரமான விறகு கூட எரிந்ததாம். இப்ப ஆண்டவர் உங்க குடும்ப சூழ்நிலையில சில ஈரமான விறகுகளை கூட எரிய பண்ணுவார். உங்க சபைக்குள்ள ஈரமா இருக்கிற விறகுகளை கூட எரிய பண்ணுவார். உங்க சூழ்நிலையில ஈரமா இருக்கிற அசாத்தியமாய் இம்பாசிபிளா இருக்கிற சில விறகுகளை கூட ஹெவன்ஸ் ரியாலிட்டி இப்ப எரிய வைக்கோ. ஸ்ரே பௌரா கட்டரே பலட்டே கிரவுண்ட் ரியாலிட்டி. அந்த கல்லறைக்கு 3ஆம் நாள் காலையில ஓடி வந்த அந்த பெண்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில ஓடி வந்தாங்க. அந்த சரீரம் நாறி விடுமே என்று சொல்லி அதற்கு சில பரிமள தைலத்தை ஊற்றலான்னு சொல்லி, சில நறுமணமான வாசனை நிறைந்த திரவியத்தை ஊற்றலான்னு சொல்லி கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்தாங்க. ஆனால் நடந்தது ஹெவன்ஸ் ரியாலிட்டி. அங்கே நாற்றம் இல்லை, அங்கே ஒரு உயிர்ச்செழுதல் நடந்திருந்தது. அங்கே தேவதூதன் உட்கார்ந்து சொல்லி இருந்தான், இந்த கல்லை எப்படி புரட்டப்படும், இந்த கல்லை எப்படி புரட்டுவோம் என்று. நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில ஓடி வந்தீங்க, ஆனா உங்களுக்காக ஹெவன்ஸ் ரியாலிட்டி அந்த கல்லை ஏற்கனவே புரட்டி வைத்திருந்தது. அதை போல இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இந்த கல் உருளும், எப்படி என் படிப்பு முன்னேறும், எப்படி என்னுடைய வசதிகள் மேம்படும், எப்படி இந்த வீட்டை கட்டுவேன், எப்படி இந்த வாகனத்தை வாங்குவேன், எப்படி என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டுவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் சபையை நான் மேம்பட செய்வேன். கிரவுண்ட் ரியாலிட்டி ஆண்டவர் உடைக்கிறார். ஒரு மகிமை உங்களுக்காய் காத்திருக்கிறது. அந்த தேவதூதன் சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்க தேடுறவர் இங்க இல்ல. அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். ஹெவன்ஸ் ரியாலிட்டி, ஹெவன்ஸ் ரியாலிட்டி. Thank you Lord. We believe as a church that heaven's reality has been already applied in our ministry. Church of Glory heaven's reality ஆண்டவர் ஏற்கனவே அபியாசப்படுத்தி விட்டீர், செய்து முடித்து விட்டீர்.
இதை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஹெவன்ஸ் ரியாலிட்டி வந்து விட்டது. ஷடரபா ஹடபா ரஹாட ரஹந்தர பலது ரஹோட்டரே ராகபலா கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கிற அந்த 12 சீசர்களால படகுல நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல. ஆனா ஹெவன்ஸ் ரியாலிட்டியில ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும், இந்த புயல் என்னை சேதப்படுத்த முடியாது, ஆனா என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இந்த புயலை அடக்கும். அதாங்க ஹெவன்ஸ் ரியாலிட்டி. We love you, Lord. We love you. We bless your name. In Jesus' name. Amen.